பவித்ரா, டெல்லி முதலமைச்சர் பதவியை அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று மாலை ஆளுநரை நேரில் சந்தித்து ராஜினாமா செய்யப் போவதாக அறிவித்ததை ஒட்டி இன்று டெல்லியில் அந்த எம்எல்ஏக்கள் கூட்டம், ஆம் ஆத்மி கட்சியின் எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் டெல்லியின் புதிய முதலமைச்சராக அங்கு கல்வி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அதிசியை புதிய முதல்வராக பரிந்துரைத்து அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அவரை தேர்வு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் டெல்லியின் புதிய முதலமைச்சராக அதிசி தேர்வாக இருக்கிறார். இன்று மாலை அவர் பதவியை ராஜினாமா செய்வதாக இருக்கக்கூடிய நிலையில் புதிய முதல்வர் தேர்வு செய்யும் பணி தற்போது நடைபெற்றது. அந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அதிசியை தற்போது புதிய முதலமைச்சராக அரவிந்த் கெஜ்ரிவால் பரிந்துரைத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் டெல்லியின் புதிய முதலமைச்சராக அதிசி பொறுப்பேற்க இருக்கிறார். அவர் பதவியேற்பு நிகழ்வு தொடர்பான அறிவிப்பு, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அரவிந்த் கெஜ்ரிவால் ஆளுநரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்த பின்னர் அந்த நேரம் மற்றும் நாள் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியில் அந்த மதுபான ஊழல் முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறை வழக்கிலும் சிபிஐ வழக்கிலும் ஜாமீன் பெற்று அவர் விடுவிக்கப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கான நிபந்தனைகள் டெல்லி முதலமைச்சர் அலுவலகத்திற்கு செல்லக்கூடாது மற்றும் கோப்புகளில் கையெழுத்திடக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன. இந்த நிபந்தனைகளை அடுத்து அவர் 48 மணி நேரத்தில் பதவியை ராஜினாமா செய்ய போவதாக அறிவித்தார். இதையடுத்து புதிய முதலமைச்சராக அதிசி தேர்வாகி இருக்கிறார். டெல்லியில் முதலமைச்சர் பதவியை அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமா செய்திருப்பது வரவிருக்கக்கூடிய டெல்லி சட்டமன்ற தேர்தல் மற்றும் ஹரியானா மாநில தேர்தல் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே இதற்கு முந்தைய ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பும் இதே போல அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து தேர்தலை சந்தித்த போது அவர் அதிக இடங்களில் 60 இடங்களுக்கும் அதிகமாக வெற்றி பெற்று அவர் டெல்லியில் ஆட்சியை கைப்பற்றினார். இப்போதும் தேர்தல் வரவுள்ள சூழ்நிலையில் அவரது ராஜினாமா அரசியல் ரீதியாக பலனளிக்குமா என்பது தேர்தல் முடிவடைந்த பின்னர் தான் தெரிய வரும். ஏனென்றால் அண்மையில் நடைபெற்ற மக்களவை தேர்தலில் அவர் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் பிரச்சாரத்திற்காக அவர் வெளியே வந்த நிலையிலும் டெல்லியில் உள்ள 7 தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றது. அதனால் அவருடைய கைது நடவடிக்கை மற்றும் அவர் மீதான வழக்குகள் மற்றும் இந்த வழக்கிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்ட நிபந்தனைகள் ஆகியவை மக்கள் ரீதியில் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கும் என்பது தொடர்பாக இந்த தேர்தல் முடிவுகளின் போதுதான் தெரிய வரும். இருந்த போதிலும் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ராஜினாமா டெல்லி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பதுடன் புதிய முதலமைச்சராக அதிசி தேர்வாக இருக்கிறார். டெல்லியில் அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதாகி சிறையில் இருக்கும்போது பல்வேறு கட்ட போராட்டங்களை அவர் மத்திய அரசுக்கு எதிராகவும் அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுவிக்க கோரியும் அவர் நடத்திய ஆர்ப்பாட்டங்கள் தேசிய அளவில் கவனத்தை ஈர்த்தன. அந்த போராட்டங்களுக்கு பலனாகவும் மற்றும் அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் வகித்த முக்கிய துறைகளை திறம்பட நிர்வகித்ததாலும் டெல்லியின் 2வது பெண் முதலமைச்சராக ஏற்கனவே ஷீலா தீட்சித் அங்கு முதலமைச்சராக இருந்த சூழ்நிலையில் அதிசி இப்போது புதிய முதலமைச்சராக ஆம் ஆத்மி கட்சியின் சார்பாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். பவித்ரா.